வெல்கம் டு தமிழ் மிட்வைஃப்ரி சேனல். ஹாய் எவ்ரிஒன். இப்போ நாம் ஸ்கின் பற்றி பார்க்க போகிறோம். Introduction to the skin. The skin completely covers the body and is continuous with the membranes lining the body orifices. That means skin நம்ம ஹோல் பாடியையும் கவர் பண்ணி இருக்கும். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஹோல்ஸு, இயர் ஹோல்ஸு, நோஸ் ஹோல்ஸு, இந்த மாதிரி நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஹோல்ஸில் எல்லாமே மெம்பரைன்ஸ் இருக்கும். இந்த மெம்பரைன்ஸோட அப்படியே கண்டினியூ ஆகிருக்கும் ஸ்கின். இப்படி இந்த மெம்பரைன்ஸோட கண்டினியூ ஆகி தான் ஸ்கின் நம்ம ஹோல் பாடியையும் கவர் பண்ணி இருக்குது. ஆரிஃபைசஸ்னால் ஹோல்ஸு, மெடிக்கல் டேர்மில் ஹோல்ஸை ஆரிஃபைசஸ்ன்னு சொல்லுவாங்க. It protects the underlying structures from injury and from invasion by microbes. That means ஸ்கின் நம்ம ஹோல் பாடியோடைய ஸ்ட்ரக்சரையும் இன்ஜுரி ஆகாமல் பாதுகாக்குது. வெளியில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் நம்ம பாடிக்கு உள்ளே நுழையாமலும் ஸ்கின் ப்ரொடெக்ட் பண்ணிக்குது. It contains sensory or somatic nerve endings of pain, temperature and touch. That means நம்ம பாடியில் ஏற்படக்கூடிய பெயின், டெம்பரேச்சர் அண்டு டச்சுக்கான நர்வ் எண்டிங்ஸ் எல்லாமே ஸ்கின்னில் இருக்குது. சென்சரி நர்வ் எண்டிங்ஸ் அல்லது சொமேட்டிக் நர்வ் எண்டிங்ஸ்னு சொல்லுவாங்க. இட் இஸ் இன்வால்வ்டு இன் தி ரெகுலேஷன் ஆஃப் பாடி டெம்பரேச்சர். தட் மீன்ஸ் நம்முடைய பாடி டெம்பரேச்சரை சமநிலையில் வைக்கிறதுல ஸ்கின் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஸ்கின். த ஸ்கின் ஹேஸ் எ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் about 1.5 to 2 square meters in adults and it contains glands, hair and nails. There are 2 layers. That means ஸ்கின்னுடைய மேற்புற பகுதி அடல்ட்ஸில் 1.5லேருந்து 2 ஸ்கொயர் மீட்டர் இருக்கும். இந்த ஸ்கின்னில் கிளான்ஸு, ஹேரு, நெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் 2 லேயர்ஸ் இருக்குது இந்த ஸ்கின்னில். அது என்னென்னா எபிடெர்மிஸ் அண்ட் டெர்மிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 லேயர்ஸ் இருக்குது. இப்போ எபிடெர்மிஸ் பற்றி, டெர்மிஸ் பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக பார்ப்போம். There are no blood vessels and nerve endings in the epidermis, but its deeper layers are bathed in interstitial fluid from the dermis, which provides oxygen and nutrients and is drained away as lymph. That means எபிடெர்மிஸில் பிளட் வெசல்ஸ், நர்வ் எண்டிங்ஸ் எதுவுமே இருக்காது. இந்த எபிடெர்மிஸோட டீப்பர் லேயர் டெர்மிஸில் இருக்கக்கூடிய இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிடால் கவர் ஆகிருக்கும். இது ஸ்கின்னுக்கு தேவையான ஆக்சிஜன், நியூட்ரியன்ஸ் எல்லாம் கொடுக்கும். எபிடெர்மிஸோட டீப்பர் லேயர் லிம்ஃபாக ட்ரைன் ஆகும். There are several layers of cells in the epidermis which extend from the deepest germinative layer to the surface stratum corneum, a thick honey layer. That means எபிடெர்மிஸில் செல்ஸால் ஆன நிறைய லேயர்ஸ் இருக்குது. இந்த லேயர்ஸ் எல்லாமே பிக்சரில் மார்க் பண்ணிக்கிற பாருங்கள். ஜெர்மினேட்டிவ் லேயரில் இருந்து ஸ்ட்ராட்டம் கார்னியம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். இந்த ஸ்ட்ராட்டம் கார்னியத்துடைய மேற்பகுதி ஒரு திக் ஹனி லேயராக ஃபார்ம் ஆகிருக்கும். எபிடெர்மிஸ். The epidermis is the most superficial layer of the skin and is composed of stratified keratinized squamous epithelium which varies in thickness in different parts of the body. That means ஸ்கின்னில் எபிடெர்மிஸ் ஆழமான லேயராக இல்லாமல் அதனுடைய மேற்பரப்பில் மட்டுமே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். சூப்பர்ஃபிஷியல் லேயர்னால் மேற்பரப்பில் மட்டுமே லேயராக இருக்கிறது தான் சூப்பர்ஃபிஷியல்னு சொல்லுவாங்க. இந்த எபிடெர்மிஸ் ஸ்ட்ராட்டிஃபைடு கெரட்டினைஸ்டு ஸ்குவாமஸ் எபித்திலியத்தால் உருவாக்கப்பட்டிருக்கு. இதனுடைய திக்னஸ் ஒவ்வொருத்தருடைய உடம்புலையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இட் இஸ் திக்கஸ்ட் ஆன் தி பாம்ஸ் ஆஃப் தி ஹேண்ட்ஸ் அண்ட் சோல்ஸ் ஆஃப் தி ஃபீட். தட் மீன்ஸ் இந்த எபிடெர்மிஸ் நம்மளுடைய கால் பாதத்துலேயும் கை பாதத்துலேயும் ரொம்ப தடிமனாக இருக்கும். த செல்ஸ் ஆன் தி சர்ஃபேஸ் ஆர் ஃப்ளாட், thin, non-nucleated dead cells are squamous, in which the cytoplasm has been replaced by the fibrous protein keratin. That means எபிடெர்மிஸினுடைய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய செல்ஸ் மட்டமாக மெல்லிஸாக நியூக்ளியஸ் இல்லாமல் இருக்கும். நியூக்ளியஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய செல்ஸை டெட் செல்ஸ்ன்னு சொல்லலாம் அல்லது ஸ்குவாமஸ் செல்ஸ்ன்னு சொல்லலாம்.
இந்த எபிடெர்மிஸினுடைய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய ஸ்குவாமஸ் செல்ஸில் வந்து சைட்டோபிளாசத்துக்கு பதிலாக ஃபைப்ரஸ் புரோட்டீன் கெராட்டின் இருக்கும். அதாவது எபிடெர்மிஸினுடைய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய செல்ஸில் சைட்டோபிளாசத்தை வந்து ஃபைப்ரஸ் புரோட்டீன் கெராட்டின் ரீப்ளேஸ் பண்ணுது. These cells are constantly being rubbed off and replaced by cells with originated in the germinative layer. Complete replacement of the epidermis takes about 40 days. That means எபிடெர்மிஸினுடைய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய ஸ்குவாமஸ் செல்ஸ் எல்லாமே தொடர்ந்து தேய்மானம் ஆகிட்டே இருக்கும். அப்படி தொடர்ந்து தேய்மானம் ஆகும்போது எபிடெர்மிஸினுடைய டீப்பர் லேயரான ஜெர்மினேட்டிவ் லேயர்லேருந்து நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ எபிடெர்மிஸினுடைய ஜெர்மினேட்டிவ் லேயர்லேருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய நியூ செல்ஸ் வந்து எபிடெர்மிஸினுடைய சர்ஃபேஸில் நடக்கக்கூடிய அந்த தேய்மானம் ஆகக்கூடிய செல்ஸை ரீப்ளேஸ் பண்ணுது. இப்படி இந்த கம்ப்ளீட் ரீப்ளேஸ்மெண்ட் எபிடெர்மிஸில் நடக்கிறதுக்கு 40 days ஆகும். The maintenance of healthy epidermis depends upon 3 processes being synchronized. இப்போ நாம் பார்க்க போகிற இந்த 3 ப்ராசஸ் தொடர்ந்து நடக்கிறத பொறுத்து தான் ஹெல்த்தியான எபிடெர்மிஸ் மெயின்டைன் ஆகும். அது என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன், desquamation or shedding of keratinized cells from the surface. That means ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி எபிடெர்மிஸினுடைய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய கெரட்டினைஸ்டு செல்ஸ் எல்லாமே வந்து தேய்மானம் ஆகும். அப்படி தேய்மானம் ஆகிறத தான் வந்து டீஸ்காமேஷன் அல்லது ஷெட்டிங்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன், எஃபெக்டிவ் கெரட்டினைசேஷன் ஆஃப் தி செல்ஸ் அப்ரோச்சிங் தி சர்ஃபேஸ். தட் மீன்ஸ் கெரட்டினைசேஷன்னா கெரட்டின் வந்து மூவ் ஆகி செல்ஸ் மேலே படிஞ்சு தடிமன் ஆகிறது தான் கெரட்டினைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கெரட்டினைசேஷன் எபிடெர்மிஸினுடைய சர்ஃபேஸில் நடக்கும்போது தான் எபிடெர்மிஸ் வந்து நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் ஆகும். இதில் கெரட்டின் மீன்ஸ் ஃபைப்ரஸ் புரோட்டீன் தான் கெரட்டின் சொல்லுவோம். தேர்ட் ஒன், continuous cell division in the deeper layers with newly formed cells being pushed to the surface. That means நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி எபிடெர்மிஸினுடைய டீப்பர் லேயரான ஜெர்மினேட்டிவ் லேயரில் தொடர்ந்து நடக்கக்கூடிய செல் டிவிஷன் மூலம் ஃபார்ம் ஆகக்கூடிய நியூ செல்ஸ் எல்லாமே ஜெர்மினேட்டிவ் லேயரில் இருந்து எபிடெர்மிஸினுடைய மேற்பரப்புக்கு தள்ளப்படுகிறது. இப்படி இந்த 3 ப்ராசஸும் தொடர்ந்து நடக்கிறத பொறுத்து ஹெல்த்தியான எபிடெர்மிஸ் மெயின்டைன் ஆகும். ஹேர் செக்ரீஷன்ஸ் ஃப்ரம் செபேசியஸ் glands அண்ட் ducts ஆஃப் sweat glands பாஸ் த்ரூ தி எபிடெர்மிஸ் டு ரீச் தி சர்ஃபேஸ். தட் மீன்ஸ் நம்முடைய பாடியில் இருக்கக்கூடிய ஹேரு செபேசியஸ் கிளான்ஸ்லேருந்து வெளிவரக்கூடிய செக்ரீஷன்ஸு, ஸ்வெட் கிளான்ஸ்லேருந்து வெளிவரக்கூடிய ஸ்வெட்டிங்கு, இது எல்லாமே வந்து எபிடெர்மிஸ் வழியாக தான் நம்ம ஸ்கின்னுடைய மேற்பரப்பை ரீச் ஆகுது. தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எபிடெர்மிஸ் ரிட்ஜ்டு பை ப்ரொஜெக்ஷன் ஆஃப் செல்ஸ் இன் தி டெர்மிஸ் கால்டு பாப்புலே. தட் மீன்ஸ் டெர்மிஸில் இருக்கக்கூடிய செல்ஸு எபிடெர்மிஸினுடைய மேற்பரப்பை வந்தடைகிறது தான் பாப்புலே அப்படின்னு சொல்லுவோம். பிக்சரில் மார்க் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். The pattern of ridges is different in every individual and impression made by them is the fingerprint. That means நம்ம ஒவ்வொருத்தருடைய கைகள்லையும் டிஃப்ரெண்ட்டான ரேகைகள் இருக்கும். இந்த டிஃப்ரெண்ட்டான ரேகைகளை தான் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். Blisters develop when acute trauma causes separation of dermis and epidermis and serous fluid collects between the 2 layers. தட் மீன்ஸ் நம்முடைய கைகளில் சின்னதாக அடிபடும் போது நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டெர்மிஸுக்கும் எபிடெர்மிஸுக்கும் இடையில சீரஸ் ஃப்ளூயிட் வந்து கலெக்ட் ஆகுது. இப்படி டெர்மிஸுக்கும் எபிடெர்மிஸுக்கும் இடையில சிரஸ் ஃப்ளூயிட்ஸ் கலெக்ட் ஆகும்போது தான் நம்ம ஸ்கின்னில் பிளிஸ்டர்ஸ் ஃபார்ம் ஆகுது, அதாவது கொப்பளம் ஃபார்ம் ஆகுது. தி கலர் ஆஃப் தி ஸ்கின் இஸ் அஃபெக்டட் பை 3 மெயின் ஃபேக்டர்ஸ். தட் மீன்ஸ் நம்ம ஸ்கின் கலர் வந்து 3 ஃபேக்டர்ஸ்னால அஃபெக்ட் ஆகுது. அது என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன், மெலனின், எ டார்க் பிக்மெண்ட் derived from the amino acid tyrosine and secreted by melanocytes in the deep germinative layer is absorbed by surrounding epithelial cells. That means எபிடெர்மிஸில் உள்ள டீப் ஜெர்மினேட்டிவ் லேயரில் மெலனோசைட்ஸ் இருக்குது. இந்த மெலனோசைட்ஸ் வந்து அமினோ ஆசிட் தைரோசினை செக்ரீட் பண்ணுது. இந்த அமினோ ஆசிட் தைரோசின் தான் மெலனின் சொல்லக்கூடிய ஒரு டார்க் பிக்மெண்டேஷனை உருவாக்குது. இந்த மெலனின் வந்து சுற்றி இருக்கக்கூடிய எபித்தீலியல் செல்ஸால்
ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிக்குது. The number of melanocytes is fairly constant, so the differences in color depend on the amount of melanin secreted. It protects the skin from the harmful effects of sunlight. Exposure to sunlight promotes synthesis of increased amounts of melanin. தட் மீன்ஸ் ஜெர்மினேட்டிவ் லேயரில் மெலனோசைட்ஸ் வந்து தொடர்ந்து உருவாகிட்டே இருக்கிறதுனால மெலனினும் தொடர்ந்து செக்ரீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருடைய கலரும் வந்து மெலனினுடைய செக்ரீஷனை பொறுத்து தான் வேரி ஆகும். அதாவது மெலனிங்கிறது டார்க் பிக்மெண்டேஷன். ஸோ மெலனின் நிறைய செக்ரீட் ஆச்சுன்னா நம்மளுடைய கலர் வந்து டார்க்காக இருக்கும். மெலனின் கம்மியாக செக்ரீட் ஆகிறவங்களுக்கு தான் கலர் வந்து டார்க்காக இருக்காது. ஸோ இந்த மெலனின் வந்து சன்லைட்லேருந்து வெளிவரக்கூடிய அந்த யூவி ரேஸ்லேருந்து ஸ்கின்னை பாதுகாக்குது. அதே மாதிரி நாம் மிதமான சன்லைட்டுக்கு எக்ஸ்போஷர் ஆகும்போது நம்ம உடம்புல மெலனின் அதிகமாக செக்ரீட் ஆகும். ஏன்னா ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி மெலனின் வந்து நிறைய செக்ரீட் ஆகும். செகண்ட் ஒன், த லெவல் ஆஃப் ஆக்சிஜனேஷன் ஆஃப் ஹீமோக்ளோபின் அண்ட் த அமௌண்ட் ஆஃப் பிளட் சர்க்குலேட்டிங் இன் தி டெர்மிஸ் give the skin its pink color. That means நம்முடைய உடம்புல ஹீமோக்ளோபினில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவலை பொறுத்தும் டெர்மிஸை சுற்றி இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷனை பொறுத்தும் தான் ஸ்கின் வந்து பிங்க் கலரில் இருக்குது. தேர்ட் ஒன், bile pigments in blood and carotenes in subcutaneous fat give the skin yellowish color. That means bloodல இருக்கக்கூடிய பைல் பிக்மெண்ட்ஸோட அளவை பொறுத்தும் சப்கிட்டேனியஸ் ஃபேட்டில் இருக்கக்கூடிய கெரோட்டின்ஸோடைய அளவை பொறுத்தும் தான் ஸ்கின் வந்து எல்லோயிஷ் கலரில் இருக்கும். இப்போ நாம் பார்க்க போகிறது டெர்மிஸ். த டெர்மிஸ் டஃப் அண்ட் எலாஸ்டிக். தட் மீன்ஸ் டெர்மிஸ் வந்து டஃப்பாகவும் எலாஸ்டிக்காகவும் இருக்கும். இட் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் கனெக்டிவ் டிஷ்யூ அண்ட் த மேட்ரிக்ஸ் கண்டென்ஸ் கொலாஜன் ஃபைப்ரஸ் இன்டர்லாக்ட் வித் எலாஸ்டிக் ஃபைப்ரஸ். மீன்ஸ் டெர்மிஸ் வந்து கனெக்டிவ் டிஷ்யூலேருந்து ஃபார்ம் ஆகுது. மேட்ரிக்ஸில் கொலாஜன் ஃபைப்ரஸ் இருக்குது. இந்த கொலாஜன் ஃபைப்ரஸும் எலாஸ்டிக் ஃபைப்ரஸும் ஒன்றோடு ஒன்று கனெக்ட் ஆகிக்குது. ரப்சர் ஆஃப் எலாஸ்டிக் ஃபைப்ரஸ் occurs when the skin is overstretched, resulting in permanent stria or stretch marks that may be found in pregnancy and obesity. That means ஸ்கின் வந்து அமுங்கும்போது, அதாவது ஓவர் ஸ்ட்ரெச் ஆகும்போது ஸ்கின்னில் இருக்கக்கூடிய எலாஸ்டிக் ஃபைப்ரஸ் வந்து ரப்சர் ஆகும். இப்படி எலாஸ்டிக் ஃபைப்ரஸ் ரப்சர் ஆகும்போது ஸ்ட்ரெச் மார்க்ஸ் உருவாகும். இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸை தான் பர்மனண்ட் ஸ்ட்ரேயா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து மோஸ்ட்லி ப்ரெக்னன்சிலையும் ஒபிசிட்டிலையும் தான் தெரியும். அதாவது ஒரு பர்பிள் கலரில் கோடாக தெரியும் பாருங்கள் ஸ்டொமக்லலாம். அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸை தான் வந்து பெர்மனண்ட் ஸ்ட்ரேயா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து எலாஸ்டிக் ஃபைப்ரஸ் ரப்சர் ஆகிறனால தான் வருது. கொலாஜன் ஃபைப்ரஸ் பைண்ட் வாட்டர் அண்ட் கிவ் த ஸ்கின் இட்ஸ் டென்சில் ஸ்ட்ரென்த், பட் ஆஸ் திஸ் எபிலிட்டி டிக்ளைன்ஸ் வித் ஏஜ் wrinkles டெவலப். தட் மீன்ஸ் டெர்மிஸில் இருக்கக்கூடிய கொலாஜன் ஃபைப்ரஸ் வந்து வாட்டரோட பைண்ட் ஆகி வாட்டரோட சேர்ந்து ஸ்கின்னுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். நம்மளுக்கு ஏஜ் ஆக ஆக இந்த கொலாஜன் ஃபைப்ரஸ் வாட்டரோட சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். இந்த ஸ்ட்ரென்த்து கம்மியாகிறனால நம்மளுக்கு ஏஜ் ஆகும்போது wrinkles உருவாகுது. ஃபைப்ரோபிளாஸ்ட், மேக்ரோபேஜஸ் அண்ட் மாஸ்ட் செல்ஸ் ஆர் த மெயின் செல்ஸ் ஃபவுண்ட் இன் தி டெர்மிஸ். தட் மீன்ஸ் நம்ம ஸ்கின்னில் உள்ள டெர்மிஸில் இருக்கக்கூடிய மெயின் செல்ஸ் என்னெல்லாம்னா ஃபைப்ரோபிளாஸ்ட், மேக்ரோபேஜஸ், மாஸ்ட் செல். இந்த 3 செல்ஸும் தான் வந்து மெயினான செல்ஸு. அண்டர்லையிங் இட்ஸ் டீப்பஸ்ட் லேயர் தேர் இஸ் ஏரியோலார் டிஷ்யூ அண்ட் வேரியிங் அமௌண்ட்ஸ் ஆஃப் அடிப்போஸ் டிஷ்யூ, அதாவது ஃபேட் டிஷ்யூ. தட் மீன்ஸ் டெர்மிஸில் இருக்கக்கூடிய டீப்பஸ்ட் லேயரில் ஏரியோலார் டிஷ்யூவும் அடிப்போஸ் டிஷ்யூவும், அதாவது ஃபேட் டிஷ்யூவும் இருக்கும். பட் இந்த டிஷ்யூடைய அமௌண்ட் வந்து வேரி ஆகும். த ஸ்ட்ரக்சர்ஸ் இன் தி டெர்மிஸ் ஆர், டெர்மிஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி பார்ப்போம். பிளட் வெசல்ஸ், லிம்ப் வெசல்ஸ், சென்சரி ஆர் சொமேட்டிக் நர்வ் எண்டிங்ஸ், ஸ்வெட் கிளான்ஸ் அண்ட் தயர் டக்ட்ஸ், ஹேர், எரெக்டார் பில்லி மசில்ஸ் அண்ட் செபேசியஸ் கிளான்ஸ். தட் மீன்ஸ் டெர்மிஸில் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குன்னா
blood vessels, lymph vessels, sensory or somatic nerve endings, sweat glands and their ducts, hair erector pili muscles and sebaceous glands. இதெல்லாம் தான் டெர்மிஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ். Thank you for watching this video. Please subscribe to our channel for connect with us. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும்.